லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது கூடுமா கூடாத நிறைய கேள்வி வந்துக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமாக மௌலானா முஃப்தி SAH உமர் ஃபாரூக் மதாஹிரி அவர்கள் நமக்கு மத்தியிலே ஆய்வுரை வழங்குவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ரதீனா பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய்ய வ ரசூலா. அம்மா பஅத். قال الله عز وجل يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل. وقال نبينا صلى الله عليه وسلم عن أبي هريرة رضي الله تعالى عنه نهى رسول الله صلى الله عليه وسلم عن بيع الغرر أو كما قال صلى الله عليه وسلم. திருச்சி மாவட்ட ஜமாஅத் உலமா சபையின் சார்பாக நடத்தப்படுகிற நீண்ட நெடிய கால எங்களுடைய கனவுகளுக்கு நிஜத்தை கொடுத்த ஜமாஅத் உலமா சபையினுடைய நிர்வாக பெருமக்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட தலைவர், மாநில மாவட்ட வட்டார ஜமாஅத் உலமா சபையினுடைய அருமையான உலமா பெருமக்கள், எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து மிகச் சிறப்பாக ஆய்வு நடத்திய அறிஞர் பெருமக்கள், தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து மிகுந்த ஆர்வத்தோடு பேரார்வத்தோடு கலந்து கொண்டிருக்கிற உலமா பெருமக்கள், எங்களுடைய திருச்சியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஜமால் முதுக்களினுடைய பேராசிரியர் மக்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஆலிம்களாம் இருக்கிறார்கள், பேராசிரியர் இருக்கிறார்கள், அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். சபையில் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு 2 தலைப்பு. ஆனால் சிக்கல் என்னென்னா 2:05 முடிக்கணும் அப்படின்ட்டு பலகட்ட மஷ்வராவுக்கு பிறகு முடிவாச்சு. ஆனால் எங்கள் தலைவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னாக்க, எப்போவுமே கடைசியில் பேசுவாங்க, அவங்களுக்கு நேரமே இருக்காது. ஆனால் அவங்கக்கிட்ட தான் இன்றைக்கு நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நகை சீட்டு, ஏல சீட்டு, ஜெலட்டின் போன்று இருக்கிற பல்வேறு வகையான இன்றைய காலத்திற்கு தேவையான மசாயிலுடைய பொறுப்பு அவங்கள்ட்ட தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே அந்த காலங்களையும் கடந்து கொஞ்சம் நேரம் போகும்னு நினைக்கிறேன். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் நினைக்கிறேன். எனவே தாங்கள் எல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்குங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 2 தலைப்பு. முதலாவதாக ஆயுள் காப்பீடு, இரண்டாவதாக மருத்துவ காப்பீடு. இன்றைக்கு மனித வாழ்க்கை உறுதிப்படுத்த முடியாத நிகழ்வுகளால் பின்னி பிணைந்திருக்கிறது. விபத்துக்கள், நோய்கள், இயற்கை பேரிடர்கள் இது மாதிரி நடக்கிற பொழுது அதனுடைய நிதி இழப்புகளை சமாளிப்பதற்காக வேண்டி, சந்திப்பதற்காக வேண்டி, சரி செய்வதற்காக வேண்டி இன்சூரன்ஸ் செய்யப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. இந்த இன்சூரன்ஸ் என்பது கூடுமா கூடாதா, எது வழியாக நாம் ஆய்வு செய்து பார்க்கணும் அப்படின்னா, குர்ஆனின் வழியாக, ஹதீஸின் வழியாக, இஜ்மாயின் வழியாக, கியாஸின் வழியாக நம்ம ஆய்வு செய்து பார்க்கணும். இந்த 4க்கும் அங்கே வாய்ப்பு இல்லை, அங்கே இடம் இல்லை. இது கூடுமா கூடாதா என்பதற்கு இங்கே இடம் இல்லை, இதில் இடம் இல்லை. அப்போ நாம் என்ன பண்ணுறோம், உசூலை ஃபிக்ஹினுடைய வாயிலாக இதை நாம் கொஞ்சம் தொட்டி பார்க்குறோம், உரசி பார்க்குறோம். கூடுமா கூடாதான்ட்டு நாம் கொஞ்சம் இந்த உசூலை ஃபிக்ஹுடைய விஷயங்கள்
ரொம்ப விரிவாக பேசணும். இருந்தாலும் கூட கவாயிதுல் ஃபிக்ஹ்னு சொல்லக்கூடிய உசூல் ஃபிக்ஹ்னுடைய அடிப்படை சட்டங்கள், இஸ்லாமிய சட்ட கோட்பாடுகள் மொத்தம் 424 ஏறத்தாழ, கொஞ்சம் முன்ன பின் இருக்கலாம். கவாயிதுல் ஃபிக்ஹ்ல 424 சட்டங்கள் இருக்குதான். இதில் 3 சட்டங்களின் வாயிலாகத்தான் இந்த தலைப்பை நாம் அணுக போகிறோம். முதலாவதாக அல் தரூராத்து துபீஹுல் மஹதூராத், இந்த அடிப்படை சட்டம். இரண்டாவதாக அல் அஸ்லு ஃபில் அஷ்யா அல் இபாஹா என்கிற இந்த சட்டம். மூன்றாவதாக அல் ஹாஜத்து இதா அம்மத் கானத் கல் தரூரா என்கிற அடிப்படையில் தான் அந்த சம்பந்தம் வருகிற பொழுது நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ காப்பீடு என்றால் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி விபத்து ஏற்படுகிற பொழுது, இழப்பு ஏற்படுகிற பொழுது மனுஷனை பாதுகாக்கணும், அவன் சொத்துக்களை பாதுகாக்கணும். எனவே தனிநபருக்கும் ஒரு காப்பீட்டு நிறுவனத்திற்கும் உண்டான ஒரு ஏற்பாடு, ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துக்குள்ளே ஒருத்தர் போயிட்டார்னு சொன்னால், அந்த நபர் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை மாதமோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு வகையாகவோ அல்லது வருடத்திற்கு ஒரு வகையாகவோ பிரீமியம் அவர் செலுத்திடுவார். அந்த நீங்கள் காப்பீடு செய்கிற பொழுது என்ன ஷரத்துக்களை போட்டிருக்கிறீங்களோ, இது கவனம், அடிக்கோட வேண்டிய விஷயம், என்ன ஷரத்துக்கள் போடப்பட்டிருக்கிறதோ அந்த ஷரத்துக்கள், அந்த நிபந்தனைகள், குறிப்பிட்ட நிபந்தனைகள் உங்கள் வாழ்க்கையில் நிகழுமையானால், அதுக்கு அப்பாற்பட்டு இல்லை, நிகழுமையானால் நீங்கள் எதற்கு எவ்வளோக்கு இன்சூரன்ஸ் பண்ணீங்களோ அது கிடைக்கும் என்கிற ஒரு உத்தரவாதம் அந்த எந்த நிறுவனத்தின் மூலமாக நாம் செஞ்சோமோ அது கிடைக்கும் என்கிற உத்தரவாதம். அந்த இழப்பீட்டை அது சரி செய்யும், அல்லது நம்முடைய இழப்புகளில் அது பங்கெடுத்து கொள்ளும். இதுதான் இன்றைய காப்பீடு. அப்போ அந்த காப்பீடு என்பது காப்பீடு, ஐந்தாவதாக பிஸ்னஸ் இன்சூரன்ஸ், வணிக காப்பீடு, ஆறாவதாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். இதுவெல்லாம் காப்பீட்டினுடைய வகைகள். இதையும் தாண்டி ஏராளமாக இருக்கிறது. அது பாட்டுக்கு லைன் போய்கிட்டே இருக்கும், தொடர வேண்டிய மாதிரி போய்கிட்டே இருக்கும். நாம் விளங்குறதுக்கு இந்த வகை எடுத்திருக்கிறோம். இதை நாம் 2ஆக பிரிக்கிறோம். மேல் சொன்னப்பட்ட காப்பீடு வகைகளும் சரி, அல்லது வேறு எந்த காப்பீடு வகைகளாக இருந்தாலும் சரி, அதை நாம் 2ஆக பிரிக்கிறோம். முதலாவதாக இஜ்பார் என்கிற நிர்பந்த நிலை, இரண்டாவதாக இக்தியார் என்கிற சுய தேர்வு நிலை. இதை பிரிச்சுட்டு மேற்குறிப்பிட்ட நம்ம சொன்ன காப்பீடு வகைகள், இதில் வாகன காப்பீடு என்பது இஜ்பாருடைய நிலை. அந்த காப்பீடு செய்யாமல் நம்ம வாகனத்தை வாங்க முடியாது, வாகனத்தை ஓட்ட முடியாது. இரண்டாவதாக பயண காப்பீடு. அந்த பயண காப்பீட்டிலேயும் விமான பயணம் செய்கிற பொழுது நீங்கள் கட்டாயமாக கம்பல்சரியாக நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து தான் ஆகணும். இந்த 2ம் அது இது மாதிரி எவைகள் இல்லாமல் அது நடக்காதோ, அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் காப்பீடு செய்யணும் அப்படின்னா அது இஜ்பார். அப்போ மௌலானா ஷஃபி சாஹிப் லுதியானவி அவர்கள் ஆப்கே மசாயில் உன்கா ஹல்லுங்கிற நூலில் 6வது பாகம் பக்கம் 259 இந்த அல் தரூராத்து துபீஹுல் மஹதூராத், இந்த உசூலை ஃபிக்ஹை அடிப்படையாக வைத்து, சட்டத்தை அடிப்படையாக வைத்து நிர்பந்தங்கள் தடுக்கப்பட்டவைகளை ஆகுமாக்கும். நிர்பந்தம் ஏற்படுகிற பொழுது தடுக்கப்பட்டவைகளை ஆகுமாக்கும், அதாவது கூடா நிலையிலிருந்து கூடும் நிலைக்கு மாறிடும். யூசுஃப் லுதியானவி கூடும் நிலையிலிருந்து கூடா நிலையிலிருந்து கூடும் நிலைக்கு மாறிவிடும். அப்படின்னா என்ன விளங்குது? மற்றதெல்லாம் கூடா நிலைமையில் இருக்குதுன்னு விளங்குதா? ரைட்.
இப்போ அது யூசுப் சாஹில் உதயானவி இவங்க சொல்கிறாங்க, அதற்கு சொன்னால் பார்த்தா கையில் மஹமசான வார்த்தை, அதாவது நிர்பந்தம் என்று வருகிற பொழுது எந்த தேவைக்கு எவ்வளவு பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தான் பயன்படுத்தணும். எனவே நிர்பந்தம் என்று வருகிற பொழுது அரசினுடைய சட்ட அடிப்படையில் எந்த அளவுக்கு குறைவாக இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து போதுமாக்கி கொள்ளலாம். இது இஜ்பாருடைய நிலைமை. சரி, இப்போ ஆயுள் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ், இந்த உலகில் ஒவ்வொருத்தருமே தன்னையை பாதுகாத்துக்கிறணும், தன் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நிலைமையில் தான் இந்த இன்சூரன்ஸ் வாங்குகிறாங்க. அப்படி வாங்குகிற பொழுது அந்த இன்சூரன்ஸுடைய ஷரத்துகளில் நிபந்தனைகள் என்ன குறிப்பிடப்பட்டு இருக்கிறதோ அந்த நிபந்தனைகள் இவரை சந்திக்கிற பொழுது அவருக்கு அந்த இழப்பீட்டை வழங்கும். இந்த ஆயுள் காப்பீடு 2 அம்சங்களை கொண்டது. முதலாவதாக பணம் கொடுத்து பாதுகாப்பை வாங்குவது, கமர்ஷியல் கான்ட்ராக்ட், பணம் கொடுத்து பாதுகாப்பை வாங்குறது, அதில் தான் ப்ரீமியம் கட்டுறோம். இரண்டாவதாக அறியப்படாத முடிவை அடிப்படையாக கொண்டது. ஆயுள் காப்பீடு என்பது முதலாவதாக பணம் கொடுத்து வாங்கிடுறோம், ப்ரீமியம் கட்டாமல் நீங்கள் இன்சூரன்ஸுக்குள்ளே போக முடியாது. இரண்டாவதாக அறியப்படாத அன்சர்டனிட்டி, கரார் என்று அரபியில் சொல்லப்படுகிறது, இதை உள்ளே வச்சிருக்குது. அப்போ குர்ஆனில் நாம் வணிகத்தினுடைய ஒழுங்குமுறைகளை பார்க்கிற பொழுது வஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ நம்முடைய எந்த வணிகமாக இருந்தாலும் சரி, பொருளாதாரம் சம்பந்தப்பட்டிருக்கிற, எக்கனாமிக்கு சம்பந்தப்பட்டிருக்கிற எந்த டீலிங்காக இருந்தாலும் சரி, இந்த அடிப்படைக்கு உட்பட்டு தான் இருக்கணும். அப்போ மேற்குறிப்பிட்ட அந்த குர்ஆனுடைய அடிப்படையில் நியாயமான வணிகமாக இருக்கணும், அது ஹலாலாக இருக்கணும், வட்டி மற்றும் ஏமாற்றம் உள்ள ஒப்பந்தமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது விளங்குது. இப்போ இந்த ஆயுள் காப்பீட்டில் முதலாவதாக ரிபா என்கிறது உள்ளே நுழையுது. ரிபா உள்ளே வந்துடுது. ஏனென்றால் ஒருவர் காப்பீட்டு தொகை கட்டுகிற பொழுது அதன் இழப்பீடாகவோ அல்லது வேறு வகைகளை பெறுகிற பொழுது அவர் கட்டின தொகைக்கு வாங்குகிற தொகைக்கு சம்பந்தமே இருக்காது. அது வட்டிங்கிற பேரில் கூடுதலாக வரும், அல்லது போனஸுங்கிற பேரில் கூடுதலாக வரும், அல்லது ஒருத்தர் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணார், ஒரு 10,000 தான் கட்டியிருக்கிறாரு, மரணம் அடைஞ்சிட்டார், 10 லட்சம் ரூபாயும். அப்போ கட்டின தொகைக்கும் அவர் வாங்குகிற தொகைக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் போயிடுது. الربا في الشرع هو الزيادة في أحد النوعين من المال على النوع الآخر هذا إذا كان من جنس واحد. ஒரே ஜின்ஸில் பணத்தை கொடுக்கிறோம், பணத்தை வாங்குகிறோம். ஒரே ஜின்ஸில் ஒரே இனத்தில் நீங்கள் குறைவாக கொடுத்து கூடுதலாக பெறுகிற பொழுது ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி வரும், ஃபமன் ஜாத அவ் இஸ்தசாத ஃபக்கது அருபா. ஒருவன் கொடுக்கிற பொழுது சேர்த்து கொடுத்தான் அல்லது சேர்த்து கொடுக்கணுங்கிற நிபந்தனையோடு கொடுத்தான் அப்படின்னு சொன்னால் அது வட்டியில் சேரும். அப்போ நாம் கட்டுகிற அந்த பிரிமியத்திற்கும் நம்மிடம் கிடைக்கக்கூடிய அந்த பணத்திற்கும் மத்தியில் சமம் இல்லை, அது கூடுதலாக இருக்கிறதுங்க அடிப்படையில் இன்சூரன்ஸ் சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளும் அது ரிபாவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. எனவே ஜவாஹிருல் ஃபிக்ஹில் ஜில்து 2 பக்கம் 210 ஃபக்ஹுல் மில்லத் மௌலானா முஃப்தி ஷஃபி சாஹிப் சொல்லுவாங்க, கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரிபாவை அடிப்படையாக இருப்பதன் காரணமாக. அப்போ இரண்டாவதாக இதில் கரார் என்கிற அன்சர்டனிட்டி, அதாவது ஏமாற்றம் என்கிற ஒரு நிலை அங்கே இருக்கிறது. காப்பீட்டுடைய முடிவு இருக்குது பாருங்கள், அது நிச்சயமற்றது. ஒரு எப்போ சாவார், எவ்வளவு கிடைக்கும், எப்படி கிடைக்கும்,
இது யாருக்குமே தெரியாது. இதற்கு கராருன்ட்டு சொல்லப்படுகிறது. அல் கரரு மாலா யஅலமு ஹுசூலுஹு அவுலா யக்திரு அலா தஸ்லீமிஹி அவுலா யுரஃபு ஹகீகுஹு வ மிக்தாருஹு. எப்போ கிடைக்கும், எவ்வளவு கிடைக்கும் என்பதெல்லாம் தெரியாமல் இருக்கிற நிலையை உள்ளடக்கி இருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் பைகில் கராரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரார் உள்ள ஒப்பந்தங்களை, கொடுக்கல் வாங்கலை, பொருளாதார டீலிங்கை கூடாதுன்னு சொன்னாங்க. மூன்றாவதாக ஆயுள் காப்பீட்டில் இப்படி ஒரு நிலை இருக்கிறது. மைசில் என்கிற கேம்பிளிங் இருக்குது. ஏனென்றால் இதுவும் ஒரு வகையில் சூதாட்டம் மாதிரி தான். ஏனென்றால் ஒரு சில தொகையை கொடுத்து ஒரு நிகழ்வின் அடிப்படையில், மரணத்தின் அடிப்படையில், விபத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய தொகை எதிர்பார்க்கிறார். அப்போ கான இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னஹு கான யகூலு அல் மைசிரு வல் கும்மாரு ஹுக்முஹுமா வாஹிதுன் வஹுவல் மன்உ. அது கூடாது என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள். அப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். இதில் அப்போ வட்டி இருக்கிறது, அதே மாதிரி கேம்லிங்கிற சூதாட்டம் இருக்கிறது, மூணாவதாக கரார் என்கிற ஏமாற்றம் இருக்கிறது. நம்முடைய எல்லா ஒப்பந்தங்களும் எப்படி இருக்கணும்னு கேட்டால் நம்முடைய ஈமானை போலவே கலப்பற்றதாக இருக்க வேண்டும். லா ஹிலாஃப பைன அஹ்லில் இல்மி பி தஹ்ரீமில் கும்மாரி வன்னல் முஹாத்தரத்தி மினல் கும்மார். கூடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி, இது ஹலால்னு ஒரு சின்ன கூட்டம் சொல்கிறாங்க பாருங்கள். இது கூடும், இது லைசன்ஸ் கூடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க வைக்கக்கூடிய வாதங்கள், அடிப்படை வாதங்கள், அவங்க ரெண்டு விஷயங்களை சொல்கிறாங்க. ஒன்றாவது மஸ்லிஹத் என்கிற அடிப்படையில். அப்போ மக்கள் நலன் சார்ந்ததாக இருந்தால் அது கூடுங்கிறாங்க. யாரெல்லாம் இன்சூரன்ஸ் கூடும்னு சொல்கிறாங்களோ முதல் வாதமாக மஸ்லிஹத் என்கிற வாதத்தை எடுத்து வைக்கிறார்கள். அப்போ மஸ்லிஹத் இருந்தால் கூடுங்கிறாங்க. எனவே இன்சூரன்ஸ் என்பது மக்கள் நலன் சார்ந்ததாக இருப்பதால் கூடுங்கிறாங்க. இரண்டாவதாக எந்த விஷயத்தை பற்றி குர்ஆனி ஹதீஸிலேயும் இது ஹலால் ஹராம் என்கிற தெளிவு இல்லையோ, இப்போ உசூல் ஃபிக்ஹ் உள்ள நுழைச்சு அல் அஸ்லு ஃபில் அஷ்யாஇ அல் இபாஹா. பொருட்களுடைய அடிப்படை நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கூடாதா கூடுமா என்கிற நிலை தெரியாமல் இருக்கிற பொழுது அது கூடும் என்பது தான். எனவே இந்த இன்சூரன்ஸுங்கிறது கூடுமா கூடாது என்பதற்கு தெளிவான எந்த வகையான குர்ஆன்லேயும் ஆதாரம் இல்லை, ஹதீஸ்லேயும் ஆதாரம் இல்லை. எனவே கூடும்ட்டு அவங்களுடைய வாதங்களை எடுத்து வைக்கிறாங்க. இதுக்கு நாம் பதில் சொல்கிறோம். மக்கள் நலன் சார்ந்து இருந்தாலும் கூட, அடிப்படை விதி கூடும் என்கிற நிலை இருந்தாலும் கூட, இங்கே வட்டி கலந்திருப்பதன் காரணமாக, சூது கலந்திருப்பதன் காரணமாக கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ கூடும்னு யார் சொல்கிறாங்களோ இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். தற்போதைய இந்தியாவுடைய சூழலில் சிறுபான்மை மக்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அவருடைய முதலீடுகள் குறிபார்த்து அளிக்கப்படுகிறது. எனவே அவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்ள, தங்களுடைய பொருளாதாரங்களை பாதுகாத்து கொள்ள, சொத்துக்களை பாதுகாத்து கொள்ள இன்சூரன்ஸ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வாதங்கள் முன்வைக்கிறார்கள். நாம் இப்போ இதுவரையிலும் வகுப்பு கலவரங்களில், மதக்கலவரங்களில், போராட்ட களங்களில் யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவர்களுக்கு காப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறதா என்கிற ஆய்வு செஞ்சு பார்க்குறோம். இதில் IRDNA இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஒரு புள்ளி விவரத்தை கொடுக்குது. 2002 குஜராத் கலவரம். இந்த குஜராத் கலவரத்தில் அந்த இன்சூரன்ஸை வழங்குகிற பொழுது அந்த நிபந்தனைகள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அப்போ எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுமே LICயை தவிர இந்த நிபந்தனைகளை குறிப்பிடுவதே இல்லை. ஒன்று. இரண்டாவதாக அந்த 2002 கலவரத்தில் யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அவர்கள் இயல்பாகவே கலவரத்தில் கொல்லப்பட்டார்களா
அல்லது அந்த போராட்டத்தில் பங்குதாரர்களாக இருந்தார்களா, விக்டிமாக இருந்தார்களா, அல்லது போராட்டக்காரர்களாக இருந்தார்களா என்கிற அந்த செய்தியை ஆராய்ந்து பார்த்து 2002 கலவரம், அந்த கலவரத்தினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். குஜராத்தினுடைய கலவரம் மொத்தமே 85 பேர்த்துக்கு தான் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. The insurance affected also 85 life insurance cases have been settled by LIC. சரி, இப்போ 2008 மும்பை தாக்குதல் இருக்குது பாருங்க. 2008 மும்பை தாக்குதலில் அங்கே கொல்லப்பட்டவர்கள், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே கொல்லப்பட்டவர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்குகிற பொழுது, எங்கே குஜராத் கலவரத்தில் கொல்லப்பட்டவர்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்குகிற பொழுது இவர்கள் கலவரத்தில் கொல்லப்பட்டார்களா அல்லது கலவரத்தில் பங்கெடுத்தார்களா அதை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனால் 2008 நடந்த தீவிரவாத தாக்கலில் ஏறத்தாழ 376 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அரசு என்ன சொல்லுச்சு, சதிவேலை நடந்திருக்குது, அதனால் கலவரம் நடந்துச்சு, அதனால் மக்கள் கொல்லப்பட்டார்கள். அங்கே 2002 முஸ்லீம்கள் கொல்லப்பட்ட பொழுது, கலவரத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது வெறும் 81 பேர்த்துக்கு தான். அதுலேயும் நான் நிறைய தரவுகளை தேடி பார்த்தேன், அது முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா செய்தி இல்லை. ஆனால் 2008 மும்பை தாக்குதலில் இறந்து போன அனைத்து பெருமக்களையும் இன்னசென்ட் சிவிலியன்ஸ், பொது குடிமக்கள் என்கிற வகைப்படுத்தி 376 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். கவர்மெண்ட் ஆஃப் மகாராஷ்டிரா அனௌன்ஸ்ட் காம்பன்சேஷன் ஆஃப் தோஸ் கில்டு, அரசாங்க நிவாரணமாகவே கொடுத்திருக்காருங்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்போ கலவரங்களில் கொல்லப்படுகிறார்கள், விபத்துக்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ கலவரங்களில் கொல்லப்பட்டாங்கிறது எப்படி நிரூபிப்போம்? அது முதல்ல கலவர கணக்கெடுக்கணும், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடணும், அதுக்கப்புறம் நீதிமன்றங்களில் அது கலவரத்தால் தான் கொல்லப்பட்டார் என்று நிரூபிக்கப்படணும். இதுவெல்லாம் இன்றைய இந்தியாவில் சாத்தியமில்லை. எனவே பொது கலவரங்களும் பொது சொத்துக்கள் சூறையாடுதலும் இயல்பாக இருப்பதன் காரணமாக அல் ஹாஜத்து இதா அம்மத் கானத் கதரூரா, ஒரு சிரமம் பொது நீதியாக ஆகிற பொழுது அது நிர்பந்தம் என்கிற அடிப்படையில் வந்துடும் என்று ஜதீத் ஃபிக்ஹ் மசாயில்ல பாகம் 4 121 குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி, இது எல்ஐசியில், ஆனால் ஐசிஎன்சி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் உத்தரவாத பத்திரத்தில் ரெபெலியன் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் ரிஸ்க் அண்ட் ரைட்ஸ் ஆஃப் சிவில் கமோனேஷன் இன்சூரன்ஸ், அதாவது அந்த கலவரங்களில் ஈடுபட்டிருக்கிற யாருக்குமே காப்பீடு கிடைக்காது என்கிற செய்தி தான். அப்போ யாரு கூடும் என்கிற அந்த செய்தியை சொல்லி அல் ஹாஜத்து இதா அம்மத்து காணத்துக்கு அரூரா என்கிற உசூலை ஃபிக்ஹை கொண்டு வந்தார்களோ அந்த அடிப்படையில் பார்த்தாலும் அது நமக்கு சரியான நீதி கிடைக்கல. ஹிஜ்ரி 1412 முஹர்ரம் மாதம் பிற 27 30 வரையிலும், ஆகஸ்ட் 991 ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை மதரசா தாலும் சபீலுல் சலாம் ஹைதராபாத்தில் 4வது ஃபிக்ஹ் கருத்தரங்கம் நடைபெற்றுச்சு. அந்த கருத்தரங்கத்தில் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கு, இது கூடுமா கூடாத ஆய்வு செய்வதற்கு 17 நபர்கள் கொண்டிருக்கிற பெரும் உலமாக்களை, மூத்த உலமாக்களை, இந்தியாவுடைய ஸ்காலர்களை அங்கே நியமித்தாங்க. அவங்க 1913 அடுத்த வருஷம் ஃபிக்ஹ் அகாடமியினுடைய 5வது மாநாட்டில் இன்னொரு செய்தி ஆய்வு பண்ண சொன்னாங்க. கலவரங்களில் உயிர்ந்தோருக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று மீண்டும் அதே 17 ஆலிம்களை முடிவு செய்யப்பட்டுச்சு. இந்த அடிப்படையில் ஃபிக்ஹுடைய 5வது மாநாட்டில் இந்த அடிப்படையில் மஜ்லிஸே தஹ்கீகாத்தே ஷரஈயா 1960 அடிப்படையிலேயும் இன்சூரன்ஸ் சம்பந்தமாக தேவ்பந்த் தாலூலும் வழங்கிய அந்த ஃபத்வாவினுடைய அடிப்படையிலும் ரெண்டையும் முன்வைக்கிறாங்க. தஹ்கீகாத்தே ஷரஈயா கலவரங்களில் கூடும் என்கிற ஃபத்வாவும், தாலும் தேவ்பந்து இன்சூரன்ஸ் கூடாது என்கிற இந்த 2 ஃபத்வாவையும் முன்வைத்து இப்போ ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஷரியத்தில் தடை செய்யப்பட்ட வட்டி, சூதாட்டம், மோசடி போன்றவை இருப்பதால் நடைமுறையில் உள்ள இன்சூரன்ஸ் ஷரியத்து கூடாது என்றாலும்
இந்தியாவின் தற்போதைய சூழ்நிலையில் முஸ்லிம்களுடைய உயிர், உடைமை, தொழில், வியாபாரம் போன்றவற்றிற்கு கலவரங்களினால் ஒவ்வொரு நொடியும் கடும் அபாயம் உள்ளது. எனவே நிர்பந்தங்கள் தடைகளை அனுமதிக்கும் அல்-லரூராத்து துபீஹுல் மஹ்ரூராத் என்கிற விதியினுடைய வெளிச்சத்தில் அந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் இழப்பீடு வழங்குதல், இடர்பாடு களையுதல், உயிர் பொருள் பாதுகாத்தல் போன்றவற்றிற்கு ஷரியத் முக்கியத்துவம் வழங்கியுள்ளதாலும் இந்தியாவினுடைய தற்போதைய சூழ்நிலையில் உயிர் மற்றும் பொருளுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொள்ள ஷரியத்தில் அனுமதி உண்டு என்று இதை ஏற்றுக்கொண்டு 14 மூத்த உலமாக்கள் கையொப்பட்டும் இருக்கிறார்கள். இது யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மனசாட்சிக்கு ஏற்ப அனுமதிக்கப்படலாம் என்று 11 உலமாக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இது கூடவே கூடாது என்று 28 மூத்த உலமாக்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த தஹ்கீகாத்து ஷரியாவுடைய அடிப்படையிலேயும் இது முடிவுக்கு வருகிற பொழுது அதை 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஃபிக்ஹ் அகாடமியினுடைய அந்த தமிழ் உரையில் பக்கம் 161 178 கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்ம முடிவில் வரும்போது நம்ம சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இது லைஃப் இன்சூரன்ஸினுடைய நிலை, மூத்த உலமாக்களுடைய அந்த ஆய்வு தஹ்கீகாத்து அடிப்படையில். இப்போ மருத்துவ காப்பீடு, வலி, மனித வாழ்வில் வலி, துயரம் போன்றவை தவிர்க்க முடியாதவை. அந்த வலியை போக்குவதற்கும் சிகிச்சை செலவுகளை மேற்கொள்வதற்கும் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தை நம்ம நாடுறோம். இது கூடுமா கூடாதா? பெருமானார் இப்படி சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா அன்ஸலல்லாஹு தாஅன் இல்லா அன்ஸலல்லாஹு தவாஅன். இஸ்லாத்தில் நோயையும் சிகிச்சையும் ஒரு பகுதியாக பார்க்கிறது. எனவே அதனை நோயை அணுகுகிற பொழுதும் அதுக்குண்டான சிகிச்சை அணுகிற பொழுதும் ஹலாலான முறையில் இருக்கணும்ன்ட்டு ஷரியத் நமக்கு பாடம் நடத்துது. ஆனால் மருத்துவ காப்பீட்டினுடைய ஹெல்த் இன்சூரன்ஸுடைய இயல்பு நிலைன்னு கேட்டிங்கன்னா ஆண்டுக்கோ 3 மாதத்திற்கோ வருடத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்தணும். சிகிச்சைக்கு தேவை ஏற்பட்டால் இங்கே கோடு போட்டுக்குங்க. ஆயுள் காப்பீட்டில் அங்கே என்ன குறிப்பிட்டிருக்கிறீர்களோ அது நடந்தால் மட்டும்தான். இங்கே மருத்துவ காப்பீட்டில் சிகிச்சைக்கு தேவை ஏற்பட்டால் ஏற்பட்டால் மருத்துவம் அந்த காப்பீட்டு பணம் கொடுக்கும். சில அம்சங்களில் இது ஆயுள் காப்பீட்டுக்கு ஒத்ததாக இருந்தாலும் கூட இதில் பொருளாதார ஒழுக்க அடிப்படை விதிகளுக்கு மாறுபட்டிருப்பதன் காரணமாக இதையும் நாம் கூடாதுங்கிற சொல்கிறதுக்கு தான் நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆக இஸ்லாம் மனித நலனையும் உயிர் மற்றும் செல்வ பாதுகாப்பையும் மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்க்கிறது. அதே நேரத்தில் வட்டி, சூது மற்றும் அனிச்சய ஒப்பந்தம் கரார் ஆகியவற்றை தடை செய்கிறது. எனவே இவை இரண்டும் காணப்படும் ஆயுள் மற்றும் மருத்துவ காப்பீடு போன்றவை ஷரியத் அடிப்படையில் அனுமதிக்கப்படாது என்கிற தீர்மானிக்கிறது. இருப்பினும் தற்போதைய சூழலில் உயிர் மற்றும் உடைமைக்கு அபாயம் நிலவுகின்ற நேரங்களில் சட்ட நிர்பந்தமாக செய்ய வேண்டிய வாகன அல்லது பயண காப்பீட்டை செய்து கொள்ள அல்-லரூராத்து துபீஹுல் மஹ்ரூராத் என்கிற அடிப்படையில் அதற்கு அனுமதி தருகிறது. ஆகையால் இஸ்லாமிய ரீதியில் காப்பீடு செய்வது அவசியம் மற்றும் நேர்மையான நடைமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். ஹலாலான வழிகளில் நம்முடைய நிதியினுடைய பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ள வேண்டும். பெரும் செய்தனா உமர் ரலியல்லாஹு இப்படி செய்தி சொல்லுவார்கள், தரு அர் ரிபா வர் ரீபா. வட்டியையும் இதிலெல்லாம் வட்டியினுடைய கலப்புள்ள தான் சந்தேகப்படுகிறீர்களோ அனைத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு இப்படி சொல்லுவார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதீன யக்லூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தான் மினல் மஸ். அது அறிவார்ந்த உலமா பெருமக்கள் நேரம் குறைவின் காரணமாக இதையெல்லாம் வதிக்கி தர்ஜுமா செய்ய முடியல. விஷயங்கள் எங்களுக்கு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் மருத்துவ காப்பீடு என்பது இஜுபார் நிலையில் கூடும், நிர்பந்த நிலையில் கூடும். இக்தியார் என்கிற சுய தேர்வுடைய அடிப்படையில் ஹலால் அதை மையமாக வைத்திருக்க வேண்டும். எனவே இன்சூரன்ஸில் காப்பீடுகளில் ஹலாமும் ரிபாவும் வட்டி என்கிற சூதும் கரார் என்கிற ஏமாற்றம் கலந்திருப்பதன் காரணமாக ஷரியத் அதை வேண்டாம் என்று நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. ஷரியத் எதனை சொல்லுகிறதோ அதனை ஏற்றுக்கொள்வோம். வல்ல ரஹ்மான் கிருபை செய்வானாக. மாஷா அல்லாஹ். இந்த டாப்பிக்கை உள்ளார போகும்போது எல்லாத்துக்கும் விளங்கும். இதில் நிறைய ஷிக்குகள் இருக்குது, பல ஷக்குகளும் இருக்குது. ஆனால் சொல்லப்பட்ட இந்த 2 இன்சூரன்ஸுக்கு அப்பாற்பட்டு இன்று மேக்ஸிமம் யாரும்
வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டாயம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பற்றி தஹ்கீகாத்துகள் நடக்கும்போது ஃபிதாய மில்லத் ஹதரத் மௌலானா அஸத் மதனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறுதியாக அவங்க சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், சற்றேறக்குறைய அதன் பக்கம் மௌலானா முஃப்தி உமர் ஃபாக்ரு சாஹிப் மசாஹிரியும் சமிக்கை செய்தார்கள். இன்று நம்மளுடைய நாட்டில் இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரங்களையும் பல விதங்களில் அரசும் அரசு சார்ந்த உடைமைகளும் நசுக்குவதற்கும் ஒழிப்பதற்குமே முற்பட்டு இருக்கும் காலகட்டத்தில் திட்டம் போட்டே கலவரங்களை ஏற்படுத்துகிறாங்க. திட்டம் போட்டே அந்த கலவரங்களில் இஸ்லாமியர்களையும் அவங்களுடைய சொத்துகளையும் அவங்களுடைய வணிக வளாகங்களையும் சூறையாடுகின்றார்கள், மேலும் எரித்து விடுகின்றார்கள். இந்த நிலையில் நமக்கு கடைசி ஒரு துடுப்பாக இருக்கிறது இது போன்ற இன்சூரன்ஸ் தான். எனவே வாலண்டியராக நாங்கள் இது மாதிரி இன்சூரன்ஸ்களில் தன்னை இன்வால்வ் பண்ணாமல் இயன்ற வரைக்கும் இது மாதிரி நிர்பந்தங்களில் கிடைக்கக்கூடிய ஹக்கை தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ இருந்தால் அதை பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எங்களுடைய உஜூதுக்காக, எங்களுடைய உம்மத்துடைய கவுமுடைய உஜூதுக்காக அந்த அடிப்படையில் செய்தே ஆக வேண்டும் அப்படின்னு அவங்க தன்னுடைய இறுதி உரையில் கூறினார்கள். இதுதான் இதனுடைய பேசிக். அதே மாதிரி தான் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேயும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த 2 சப்ஜெக்ட்லேயும் நம்மளுடைய தாருல் இஃப்தாலையும் ஏராளமான கிதாபுகள் இருக்குது. நம்மளுடைய முஹக்கிகீன்கள் தாராளமாக வரலாம், அதை நன்றாகவே ரெஃபர் பண்ணலாம், பார்க்கலாம், தெரிந்து கொள்ளலாம், பிறருக்கும் எத்தி வைக்கலாம். அல்லாஹ் மௌலானா அவர்கள் சொன்னதை கேட்டதையும் கபூல் செய்வானா.